தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வயசானவங்கள்ல இருந்து சின்ன பசங்க வர ரொம்பவும் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலையும் பேடிஎம் கண்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோக்கு இடையில் கேட்கப்படுற கேள்விக்கு சரியான ஆன்சர் பண்ணி நீங்களும் பேடிஎம்மில் வின் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ போன கிவ்அவே வின்னருக்கு ப்ரைஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணியாச்சு, அதுக்கான ப்ரூஃப் இப்போ உங்கள் முன்னிலையில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ட்ரையல் பிளேசர் ஃபயர் ஆர்ம்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சின்ன சைஸில் ஒரு வாலெட் மாதிரி, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு மினி ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன் அப்படின்னே சொல்லலாம். கன்னுனா இதில் ஒரிஜினல் புல்லட் போட்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஒரிஜினல் புல்லட் கிடையாது. இதை வச்சு ஷூட் பண்ணுறப்போ ஹியூமனுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல், அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் சைட், அதாவது பாடியில் இருக்கக்கூடிய அவுட்டர் சைட் மட்டுமே டேமேஜ் ஆகிற மாதிரியான ஒரு புல்லட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரப்பர் புல்லட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட். பெயினும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் பேரல் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு டைப் இருக்குது, அதில் டபுள் பேரலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றின அதிகமான தகவல் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, பெப்பர் ஸ்ப்ரே லான்ச்சர். ஆக்சுவலாக இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட்டில் கண்டிப்பாக அதிகமான இடத்தை பிடிக்கிறது இந்த பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னே சொல்லலாம். பெப்பர் ஸ்ப்ரேயை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டிசைன்ஸில் வந்து இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லாங் அதாவது ரொம்ப லாங்காக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா கன் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது கன் ஷேப்பில் இருக்கிறதால இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கேட்ரிட்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காகவே தனியாக பெப்பர் பால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ அப் டு 20 மீட்டர்ஸ், 20 மீட்டர் வரை இதோடைய ரேஞ்ச் இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் எனிமியவோ இல்லை உங்களை அட்டாக் பண்ண வரவங்களை ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரை அந்த பெப்பர் கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகும். இதனால இந்த பெப்பர் கிளவுட் ஃபார்ம் ஆகிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்னிங் சென்சேஷன், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான இருமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பிளைண்ட்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பெயினும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இந்த பாலை வச்சு ஷூட் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து ஒரு 3 மீட்டர் அளவுக்கு ஃபார்ம் ஆகிறதுனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த செகண்டுக்கு கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் வரை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செமி ஆட்டோமேட்டிக் ட்ரிகர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கூட வர்றது 7 பெப்பர் பால்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 CO2 கேட்ரிட்ஜ் வந்து கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபோர்ஸாக சுடுறதுக்காக. இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, எல்லோ ஜாக்கெட். ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், நார்மலான கேட்ஜெட் சீரீஸில் பார்த்துருப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட் தான். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மொபைல் ஃபோனுக்கு பேக் சைடில் மாட்டக்கூடிய சாதாரண ஒரு பவுச் மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டன் கன்னாக வந்து ஒர்க் ஆகுது. ஸ்டன் கன் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து இருக்கும். ஸோ உங்களை யாராவது அட்டாக் பண்ண வராங்க, இல்லை உங்களுடைய எனிமி உங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற டைமிங்கில் சடனாக இதில் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஆர்மை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் அந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஃபார்ம் ஆகி அவங்க மேலே அந்த எலக்ட்ரிக் ஷாக் பாயும். அதனால அவங்களால அந்த செகண்ட்க்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் மொபைல் ஃபோனுடைய பேக் சைடில் மாட்டிக்கலாம். முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, நார்மலான ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு அவைலபிள் கிடையாது. மாஸ்டர் ஆம்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு இந்த ஒரு ஃபோன் கேஸில் இருந்து நமக்கு ஹை பவர் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. அது மூலமாக எனிமியவோ இல்லை உங்களை வந்து அட்டாக் பண்ண வர்றவங்களையோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்டன் கன் மூலமாகவே அவங்கள அட்டாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்லேயே இன்பில்டாகவே பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது மூலமாகவே நம்ம மொபைலுக்கு பவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பவர் பேங்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்க்குறீங்க அந்த ஸ்டன் கன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. மாஸ்டர் ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெஸ் பண்ணுறப்போ தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஐஃபோனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, ஜாப்கேன்.
ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வயசானவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வயசானவங்களே யாராவது அட்டாக் பண்ண வர்றாங்க, இல்லை எனிமியோ வேறு யாரோ வந்து என்னமோ பண்ண வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த ஸ்டிக் வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக வயசானவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டில் செய்யப்பட்ட ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட் ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டன் கன்னு தான். கிட்டத்தட்ட 1 மில்லியன் வோல்ட் வந்து இது மூலமாக வந்து எனிமியை வந்து அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் 30 லியூமன் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக அவங்க கண்ணில் டைரெக்டாக நீங்கள் அடிக்கிறப்போ அவங்களுடைய டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளைண்ட்னஸ் வந்து உருவாகும். அது ரொம்ப நேரம்லாம் இருக்காது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டன் கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. 1 மில்லியன் வோல்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உயிருக்கு எந்த அளவும் பாதிப்பு வராது. இதில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெட் கலர் வந்து லைட் எரியும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே சார்ஜ் வந்து அப்படியே இருக்கும். 500 தடவை நீங்கள் வந்து இதை ட்ரிகர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை பற்றின அதிகமான தகவல் பை லிங்க்ல உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்பர் 5 டிஃபெண்டர் ரிங். ஆக்சுவலாக இது வந்து கேர்ள்ஸுக்கான ஒரு சூப்பரான கேட்ஜெட், அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். டிஃபெண்டர் ரிங் பார்க்குறதுக்கே மேலே அழகாக ஒரு சில்வர் கலரில் ஒரு ரோஸை வந்து டிசைன் பண்ணி அப்படியே வந்து காவிங் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு சின்ன ஒரு நைஃப் மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் த்ரெட் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட்டை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறப்போ உள்ள ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்களை யாராவது அட்டாக் பண்ணுறாங்க. முக்கியமாக அது வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டும் கூட. பார்க்குறதுக்கு அழகான ஒரு ரிங், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிங்கும் கூட. ஸோ இந்த ரிங் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிஃப்டாகவே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யார் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் நிதேஷ் ஷியாம் அப்படின்றவங்க தான். ஸோ சரியான ஆன்சர் பண்ணி வின் பண்ண உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா. ஸோ நம்மளுடைய சேனல் கமெண்ட் அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான பேடிஎம் ப்ரைஸ் அமௌண்ட் வேகமாக வந்து உங்களை வந்து ரீச் பண்ணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான பேடிஎம் கேள்வி என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான பேடிஎம் கேள்வி, இன்றைய பேடிஎம் கேள்வி, நமது முந்தைய வீடியோவில் காட்டப்பட்ட டிஜிட்டல் பேங்கிளில் சார்ஜிங் செய்யும் போது காட்டப்படும் நேரம் என்ன? அதாவது அந்த டிஜிட்டல் பேங்கிள் சார்ஜிங்கில் இருக்கிறப்போ அதில் காட்டப்படுற சரியான டைமிங் என்ன அப்படின்றத நீங்கள் சரியாக நோட் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் யார் கிவ் அவே வின்னர் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு பேடிஎம் ப்ரைஸ் 50 ரூபாய் வந்து உடனடியாக அனுப்பப்படும். முக்கியமாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய தடவை ராங் ஆகிருக்கு. அதனால் நீங்களே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 6 செல்ஃப் டிஃபென்ஸ் ரிங். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த செல்ஃப் டிஃபென்ஸ் ரிங் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டான ஒரு ரிங்காக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே யூஸ் ஆகுறது கேர்ள்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுடைய ஹேண்ட், அதாவது விரல் சைஸுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அந்த மாதிரியான டிசைன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்களுடைய ஹேண்டுக்கு செட் ஆகிற மாதிரியான வேறு டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். இதுக்கு முன்னாடி காட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீலால் செய்யப்பட்டது. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் ஒரு ரிங் மாதிரியே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கேட்ஜெட் தான். தனியாக போகிற வெளியே போகிற டைமிங்கில், நைட் டைமிங்கில் தனியாக வர்றப்போ கண்டிப்பாக அதில் கையில் கேரி பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. முன்னாடி காட்டினது கூட கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. தேவைப்படுறப்போ கையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படாத நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பேக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தா எந்த கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச கேட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்தா அந்த கன்று தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் பேடிஎம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.